Hello guys, welcome to ElectricianInfo channel. இந்த வீடியோவில் நம்ம இண்டக்ஷன் மோட்டருக்கு DOL ஸ்டார்டர், அதாவது ஆயில் ஸ்டார்டர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதோடைய ஒயரிங் கனெக்ஷன்ஸ் எப்படி கொடுக்கலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க, அப்புறம் ஆல் செலக்ட் பண்ணிக்காங்க. அப்போ தான் நம்மளுடைய வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வரும். இப்போ DOL ஸ்டார்டர்னால் டைரக்ட் ஆன்லைன் ஸ்டார்டர்னு சொல்லுவாங்க, அதாவது ஆயில் ஸ்டார்டர்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வில்லேஜ் சைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா இந்த மாதிரி ஸ்டார்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது 5 HP இண்டக்ஷன் மோட்டருக்குள்ளே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டார்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. 10 HP வரைக்கும் கூட இது அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டார் டெல்டா ஸ்டார்டரும் இந்த மாதிரி இருக்குது. நம்ம அடுத்தடுத்து ஒயரிங் கனெக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டார் டெல்டாவோடைய ஒயரிங் கனெக்ஷன்ஸ் எப்படின்னு பார்ப்போம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார் கனெக்ஷனுடைய DOL ஸ்டார்டர் டைரக்ட் ஆன்லைன் ஸ்டார்டர் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ஷன்ஸு எப்படின்னு நம்ம பார்ப்போம். நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம கனெக்ஷன்ஸ் கொடுக்குற விதம் பார்த்திங்கன்னா ஒரு DOL ஸ்டார்டர் கனெக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோட அவுட்புட் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இண்டக்ஷன் மோட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா கனெக்ஷன் கொடுத்துருவோம். இப்போ பார்த்திங்கன்னா ரீசெண்டாக நம்ம லான்ச்சிங் வச்சு பார்த்திங்கன்னா சப்மர்சிபிள் அதாவது நீர்மூழ்கி மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா சேம் இதே மாதிரி ஒயரிங் கனெக்ஷன் தான் இருக்கும். பட் என்னென்னா இங்கே இருக்கிற இண்டக்ஷன் மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து மேலே இருக்கும். அதாவது எங்கன்னா ஒரு சேஃபான பிளேஸில் பார்த்திங்கன்னா இந்த இண்டக்ஷன் மோட்டர் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. பட் நீர்மூழ்கி மோட்டர் பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே விட்டுட்டு நம்ம பார்த்திங்கன்னா அதோடைய ஆப்ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக தண்ணியிலிருந்தே பார்த்திங்கன்னா அந்த மோட்டர் வந்து ஒர்க் ஆகும். பட் இண்டக்ஷன் மோட்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே விட்டிங்கன்னா இது ஒர்க் ஆகாது. ஏன்னா காயில் வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகிட்டு மோட்டர் வந்து வேஸ்ட் ஆகிடும். இந்த நீர்மூழ்கி மோட்டர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கவர்டாக வரும். அது பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ரன் ஆகும். இப்போ ஒயரிங் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு RYB அந்த மாதிரி 3 ஃபேஸ் இருக்கும் 3 ஃபேஸ் இண்டக்ஷன் கனெக்ஷனில். இப்போ பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா 6 ஃபேஸ் செட்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபீஸ் கருக்கு வந்து கனெக்ஷன் கொடுத்து விட்றோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா Y ஃபேஸு, அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா B ஃபேஸ். இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம சேஃப்டி பர்பஸ்க்காக பார்த்திங்கன்னா ஃபீஸ் கரில் வந்து நம்ம கனெக்ஷன் கொடுத்து விட்றோம். இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா 3 ஃபேஸ் உடைய கனெக்ஷன்ஸ் வந்து நம்ம ப்ராப்பராக கொடுக்கணும். ஆனால் இப்போ ஜென்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா MCB கனெக்ஷன் வந்து கொடுத்துட்றாங்க. MCBயும் பார்த்தீங்கன்னா சேம் இதே மாதிரி தான் ஃபங்க்ஷன் பண்ணும் ஃபீஸ் கேரியரு. பட் என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக ஓவர் கரண்ட் ஆச்சுன்னா அது ட்ரிப் ஆகிடும். சேம் ஃபீஸ் கேரியர்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் கட் ஆகிடும். அதோடைய ஒயர் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆகிடும். இப்போ ஃபீஸ் கேரியரோடைய செகண்ட் ஹேண்ட் எடுத்துகிட்டு போய்ட்டு பார்த்தீங்கன்னா மோட்டரோட அதாவது DOL ஸ்டார்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்புட்டாக நம்ம கனெக்ஷன் வந்து கொடுத்துட்றோம். இந்த கனெக்ஷன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 6 டெர்மினல் இருக்கும். இந்த 6 டெர்மினல் பார்த்திங்கன்னா V1 V2 V3 அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த அன்றைக்கும் சேம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பொலாரிட்டி நேம் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம தகுந்த மாதிரி இன்புட் கனெக்ஷன்ஸ் எப்படி கொடுக்குறோமோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவுட்புட் கனெக்ஷன்ஸை இந்த மேலே இருக்கிற டெர்மினல்னு பார்த்து கொடுத்துடணும். இதுக்கு உள்ள பார்த்திங்கன்னா DOL ஸ்டார்டருக்குள்ளே இந்த மாதிரி தான் 6 டெர்மினல் வந்து இருக்கும். இதுக்கு தகுந்த மாதிரி ப்ராப்பராக நம்ம வந்து பார்த்திங்கன்னா கனெக்ஷன்ஸ் வந்து இன்புட் கொடுத்துட்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவுட்புட் பார்த்து இந்த சைடில் இருக்கும். இந்த சைடு டெர்மினல்லேருந்து நம்ம பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போயிடணும். இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா நம்ம ப்ராப்பராக பார்த்திங்கன்னா DOL ஸ்டார்டரில் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ஷன்ஸ் வந்து கொடுக்கணும். ஒருவேளை மாற்றி கொடுத்திங்கன்னா உங்கள் மோட்ரு வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸில் சுற்ற ஆரம்பிச்சிடும். தண்ணி பார்த்திங்கன்னா உள்டாவாக அதிகமாக ஃபோர்ஸோடு தள்ளாது. இதனால் பார்த்திங்கன்னா அதிகமான கரண்ட்டு கன்சப்ஷன் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேம் இதே மாதிரி தான் ப்ராசஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்த்திங்கன்னா கனெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்டு வரணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா DOLோடைய அவுட்புட்டை எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா மோட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்க டெர்மினல் பார்த்திங்கன்னா கனெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துடணும். அதாவது மோட்டரில் வந்து பார்த்திங்கன்னா 2 வகையில் இருக்குது. ஸ்டார் டெல்டா யூஸ் பண்ணி மோட்ரு ஒர்க் ஆகிறது இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்டார் கனெக்ஷன்லேயும் ஒர்க் ஆகிற மாதிரி மோட்ரு வந்து இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் கனெக்ஷன்ஸு. டெல்டா கனெக்ஷன்ஸ் வந்து 6 ஒயர் வந்து வரும். பட் ஸ்டார் கனெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஒயர் மட்டும்தான் வரும். இப்போ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டருடைய அவுட்புட் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கனெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மோட்டருடைய டெர்மினல் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கனெக்ஷன்ஸ் வந்து இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுக்கணும். சேம் இதே மாதிரி தான் சப்மர்சிபிள் பம்பும் பார்த்திங்கன்னா நம்ம கனெக்ஷன்ஸ் வந்து ப்ராப்பராக இதே மாதிரி தான் 3 டெர்மினல் ஒயர் வந்து இருக்கும். 3 டெர்மினலோடைய DOL ஸ்டார்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா கனெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்றோம் ஒயர் யூஸ் பண்ணிவிட்டு. இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்த்திங்கன்னா ஒரு மோட்டர் கனெக்ஷன்ஸ் வந்து இந்த மாதிரி தான் கொடுக்கணும். பட் என்னென்னா இதோட ரேட்டிங் பார்த்திங்கன்னா 5 HP உள்ளே இருந்தால் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி DOL ஸ்டார்டர் வந்து ஒர்க் ஆகும். பட் இதுக்கு மேலே நீங்கள் போச்சுன்னா ஸ்டார்டருடைய ரேஞ்சும் மாறும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மோட்டரோட கெப்பாசிட்டி மாறும். அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்டர் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக டிசைட் பண்ணி வாங்கிக்கணும். இந்த வீடியோ இவ்வளோ தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ElectricianInfo சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.